பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜ சோமு தலைமையிலான மாநில அரசின் பிரதிநிதிகள் சென்னையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தினர். பகநலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பத்தோபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் ஆகியோரும் அதில் பங்கேற்றனர். உதயநிதியின் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் பினாங்கு தமிழ்நாடு இடையிலான கலாச்சார பரிமாற்றம், சமூக ஈடுபாடு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து விரிவான ஆலோசனைகள் இடம்பெற்றன. தமிழர் பரவலின் ஆழமான வரலாற்று பிணைப்புகளும் வலியுறுத்தப்பட்டன. ஒரு மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான பங்காளியாக தமிழகத்துடனான உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் பினாங்கு அரசின் கடப்பாட்டையும் சுந்தர்ராஜு அச்சந்திப்பில் உதயநிதியிடம் மறு உறுதிப்படுத்தினார். முன்னதாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமியையும் சுந்தர்ராஜு குழுவினர் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினர். இச்சந்திப்பு குறிப்பாக பினாங்கு தமிழ்நாடு இடையிலான நீண்டகால வரலாற்று, கலாச்சார மற்றும் மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆக்கப்பூர்வமான மற்றும் எதிர்கால கலந்துரையாடல்களுக்கு ஓர் அர்த்தமுள்ள தளத்தை வழங்கியதாக சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். ஆண்டுதோறும் ஜனவரி 9 அனுசரிக்கப்படும் பிரவாசி பாரதிய டிவாஸ் எனப்படும் வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளி தினத்தை ஒட்டி இந்த பேராளர் குழுவினர் இந்தியா சென்றுள்ளனர். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17 பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.